விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டின்னு வரதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் மனசு கஷ்டப்படுறாங்க. தாத்தா வந்து என்னப்பா திடீர்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னொன்னே, இல்லை தாத்தா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. வெண்ணிலாக்கு ஞாபகம்லாம் வந்து உடனே வரணும்னா கம்பல்சரி வந்து அவ கூட பழகி பேசணுமா தாத்தா. அங்கே போனால் அந்த அட்மாஸ்பியரில் வெண்ணிலாக்கு பழைய ஞாபகம்லாம் வர்றது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, நான் காவேரி கிட்ட கேட்டுட்டேன், அவள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னான். அவள் ஏற்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தாவை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிப்பா, சரி, வெண்ணிலா கூட்டின்னு விட்டு ரூமில் வந்து தங்க வைப்பா அப்படின்னோடனே, சரி தாத்தா அப்படின்றாங்க. தாத்தா மாத்திரை கொடுக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இதையெல்லாம் பார்க்குற ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி தானே இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தானே நான் ஈஸியாக காவேரியை வந்து எப்போவுமே டீஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சூப்பர் தான், சூப்பர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாங்க. விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நக்கலாக பார்க்குறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ, இந்த சீன்லாம் பார்க்க வெண்ணெய் இல்லாமல் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ராகினி, என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்து வெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ கவனமாக கவனிச்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு, எங்கே பார்த்தீங்களா தாத்தா, இந்த டைமில் கூட அந்த காவேரி எங்கே ஊர் சுற்ற போனாலோ ஆளை காணும் பாருங்கள். புருஷன் வருவாரே, அவருக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குமே, இல்லை என்ன கதை எதுக்கு கேட்குறாளா அப்படின்னா, நீ ரொம்ப நல்லா விசாரிப்பாகட்டும், நல்லா உன் புருஷனை பார்த்துக்கிறேன், இதில் அடுத்த புருஷனை பேச வந்துட்டியா, முதல்ல உன் வீட்டுக்கார போய் பார்ப்போம் அப்படின்றாங்க பாட்டி. என்ன இந்த பாட்டி கூட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செம்ம டென்ஷனாக எங்கே வந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம கங்கா. அதை பார்த்துட்டு காவேரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைக்கா, மாமா பற்றி உனக்கே தெரியும், மாமா அப்படிப்பட்டவர் இல்லைக்கா, ஏங்க்கா புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்க, சொன்னால் கேளு. இல்லடி, இன்றைக்கி நான் அவருக்கு வந்து முடிவு கட்டியே ஆகணும், என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் மனசை டென்ஷனாக வராங்க. சரிக்கா, நீ பத்திரமா இரு, எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க காவேரி. காவேரி வராங்க, யாரோ வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே நுழையிறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு காவேரியால் தாங்க முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வெண்ணிலா, ரொம்ப பொறுக்கேறிச்சா, இந்த தண்ணி குடிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியை வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காரு. அது சாப்பாடு வந்து சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற வெண்ணிலா, இப்படி தான் எப்படி உடம்பு சரியாகும், சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து வந்து காவேரிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து உள்ளே வராங்க. காவேரி வந்து விஜய் பார்த்துறாரு. பார்த்துட்டு சரி வெண்ணிலா, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு, காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வந்து என்னங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையான்றாங்க. பரவாயில்ல அப்படின்னோடனே, என்ன காவேரி ஆளே காணும், எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, இல்லை அக்காவுக்கு கிட்ட போயிட்டு வந்தேன், அக்காவும் நானும் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னோடனே, அப்படியா, இப்போல்லாம் அவங்க கங்கா அக்கா கூட தான் சுற்றுற போல் இருக்கு அப்படின்றாரு. சிரிச்சிட்டே சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுங்க, எல்லாரோட வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் வந்து நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக வேற ஒருத்தர் தேவைப்படுறாங்கல்ல அப்படின்னோடனே, என்ன சொல்கிற, ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி சரி காவேரி சாப்பிடல அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு வேண்டாம், எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் விஜய். இங்கே வந்து ஒரே சத்தம் கேட்குது. உடனே ஓடி போகிறாரு. ஐயோ, வெள்ளைக்கு மாத்திரை கொடுக்கணுமே, நான் மறந்தே போயிட்டேனேன்னு உள்ளே போகிறாரு. இங்கே காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு தாத்தா வந்து, என்ன காவேரி எங்கேம்மா போனேன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அக்கா கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து தாத்தா வந்து, என்னம்மா நீ மறுபடியும் வெண்ணிலா கூட்டின்னு வரதுக்கு எதுக்குமா சம்மதிச்ச நீ அப்படின்றாங்க. பாட்டி வந்து, ஏண்டி உனக்குலாம் அறிவுன்றதே கிடையாதா, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், நீ இஷ்டத்துக்கும் தேவையில்லாத முடிவெல்லாம் ஏன் எடுக்கிற, ஏற்கனவே எடுத்த முடிவிலே மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுட்டு இருக்க, இது பத்தாதுன்னு மறுபடியும் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வர சொல்லியிருக்க, ஏன்டி இப்படி இருக்க, நீ உன் தலையில் நீயே மண்ணை வரி கொட்டிக்கோ அப்படின்றாங்க பாட்டி. உன்னை விடுமா அப்படின்றாங்க. நீங்கள் சும்மா இருங்கங்க, நீங்கள் செல்லம் கொடுத்து தான் இப்படி ஆயிட்டா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறா, நல்லதுக்கு எடுத்தே தெரியாதடி உனக்கு, ஒரு வயசு பொண்ணை கூட்டு வந்து வைக்கிறது தப்பு இல்லை, உனக்கு தெரியல அது அப்படின்றாங்க. அது வந்து பாட்டி அவர் தான், அவன் 1000 சொல்வாண்டி, இல்லைங்க இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாது, தப்பாக நினைப்பாங்க எல்லாரும், அதனால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துங்க, எதாவது ஒன்று போய் பார்க்கலாம் அப்படின்னு பக்குவமாக நீ தான் சொல்லணும், என்னடி பொண்டாட்டி நீ அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து சாரி பாட்டி அப்படின்னு, என்கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம், நீ உன்னை என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. விடுமா பாட்டி அப்படி தான் புலம்புவாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, அவர் கேட்டோன்னே என்னால் எதுவுமே சொல்ல முடியல தாத்தா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரியாதாம்மா உன் மனசை பற்றி, அதெல்லாம் கரெக்டு தாம்மா, இருந்தாலும் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பெருசாக வந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தூர வைக்கிறதாம்மா உனக்கு நல்லது அப்படின்றாரு. யோசிக்கிறாங்க காவேரி வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணுறாரு. பார்த்த காவேரி வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, திரும்புகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்றாரு. எதுக்குங்க அப்படின்னோடனே, எதுவும் நம்மக்கிட்ட பேச போகிறாரு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இல்லை, நான் வந்தோடனே வந்து வெளில ரூம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ வெண்ணிலா பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கா அப்படின்னோடனே, வெண்ணிலாக்காக தான் இப்படி பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து விட்டு, ரொம்ப பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.